என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? என்னோட கிளாஸில் பேசக்கூடாதுன்னு நான் எவ்வளோ தாட்டி சொல்லியிருக்கேன். யாருமே கேட்க மாட்டிங்களா? சைலன்ஸாக இருங்க, இல்லைன்னா குச்சி எடுத்து அவ்வளோதான் அடி பின்னிடுவேன் பார்த்துக்கோங்க. சொன்னால் புரியவே புரியாது உங்களுக்கு. அப்புறம் அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறேன். யார் யாரெல்லாம் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கா உங்களுக்கு நல்லா போச்சு. இன்னைக்கு ரவிஷாலினி அடி மிஸ் வெளுக்க போகிறாங்க மீனா. நேற்றே மிஸ் சொல்லியிருந்தாங்கல்ல இன்னைக்கு லேட்டாக வரவங்களுக்கு அடி இருக்குன்னு. இன்னுமே அவங்க ரெண்டு பேர்த்துமே காணும். ஆமா ஃபாத்திமா, எப்படியுமே அந்த ரவி தான் லேட் ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஷாலினி கூட வேகமா கிளம்பிடுவா. இப்போ ரவியோட சேர்த்து ஷாலினியுமே அடி வாங்க போறான்னு நினைக்கிறேன். இன்னும் இப்படி பண்றாங்க, யாருமே என் பக்கத்துல உட்காரவே மாட்டாங்க. நானே எப்ப பார்த்தாலும் தனியாவே உட்கார வேண்டியதா இருக்கு. ஐயோ என்னோட தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட யாராவது நியூ ஸ்டூடெண்ட் வந்தா நல்லா இருக்கும். என்னென்ன பேசிட்டே இருக்கேன், எல்லாம் அவங்கவுங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்ணுங்க. நேற்று ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதை மறந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாருமே அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்து படிச்சுட்ருங்க. கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அட்டண்டன்ஸ் எடுக்கிறேன், ஓகேவா? அச்சோ, போச்சு போச்சு. ஏ ரவி வாடா, வந்து பாரு, மிஸ்ஸே வந்துட்டாங்கடா. இதுக்கு தான் நான் சொன்னேன். எங்க ஆடோ? ஐயோ ஆமா, மிஸ் வந்துட்டாங்க. இப்ப என்னால சொல்லி பண்றது? நீ தான் போய் பேசணும் போ. இரு பேசுறேன். மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ் ரவிஷாலினி வந்துட்டாங்க மிஸ். யாரு? ரவிஷாலினியா? இன்னைக்கு அவங்க தான் லேட்டா? சரி, எனக்கு தான் தெரியுமே ஏற்கனவே நீங்கள் தான் லேட்டாக வருவீங்க. எப்போ பார்த்தாலுமே லேட்டாக தான் வரீங்க. ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியவே மாட்டுது. நேற்று தானே அசம்பிளியில் பிரின்சிபல் சார் சொன்னார், இன்றைக்கே மறுபடியும் லேட்டாக வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்கள், என்ன ரீசன்னால லேட்டாக வந்திருக்கீங்க? மிஸ் நான் சொல்கிறேன் மிஸ். மிஸ் மிஸ் இந்த ரவி தான் மிஸ் ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அதனால தான் மிஸ் லேட் ஆயிடுச்சு. இதுதான் காரணமா? ரவி, உன்னை என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டுற ரவி. சரி ஷாலினி, நீயாச்சும் வேகமா வந்திருக்கலாம்ல. மிஸ் அங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் மிஸ் அம்மா அனுப்பிச்சு விடுவாங்க. அதனாலதான் மிஸ் எனக்கும் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி ஷாலினி, நீ உள்ள வா. அவன் வெளியே நிக்கட்டும். சாரை கூப்பிட்டு வந்தா லேட் ஆகுதா? சாருக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்கலையா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள வா. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். நான் இனிமேல் அம்மாட்ட சொல்லி நான் சீக்கிரமாவே வந்துடுவேன் மிஸ். ரவினாலதான் மிஸ் எனக்கு எப்பயுமே லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலயுமே நானும் பனிஷ்மெண்ட் சேர்த்து வாங்கிடுவேன் மிஸ். இனிமேல் அம்மாட்ட சொல்லி வேகமா வந்துடுறேன் மிஸ். சரிம்மா, நீ போய் உட்கார. எனக்கு இப்போதான் விஷயமே புரியுது. இத்தனை நாள் நீங்கள் லேட்டாக வந்ததுக்கு காரணம் ரவி தான் போல. சரி, நான் உங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீ போய் உட்காரு. ஓகே மிஸ், அப்ப நான் போய் என்னோட பிளேஸ்ல உட்காருறேன் மிஸ். போச்சு, ரவிக்கு இன்னைக்கு நல்லா வெளுத்து வாங்க போறாங்க. நான் சொன்ன கேட்கவே மாட்டேன்ல. இன்னைக்கு நல்லா அடி வாங்கட்டும், அப்பதான் நாளைக்கு இருந்து சீக்கிரமா வருவான். ரவி சார் உள்ள வாங்க. அவங்க கேக்குறதுக்கு முன்னாடி நம்மளே சாரி கேட்டுருவோம். மிஸ் சாரி மிஸ், இனிமேல் நான் லேட்டாவே வரமாட்டேன் மிஸ். இனிமேல் சீக்கிரமாவே வந்துருவேன் மிஸ். இதுதான் மிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீங்க இனிமேல் சொல்லவே தேவையில்ல மிஸ், நான் வந்துருவேன் மிஸ். என்னப்பா ரவி, இதோட நீ எத்தனை தடவை லேட்டாக வந்திருக்க நீ எனக்கே தெரியல. அது என்னவே முடியாது. நான் கூட என் கிளாஸில் மட்டும்தான் லேட்டாக வரேன்னு நினச்சேன். இன்றைக்கி ஆயிஷா மிஸ்ஸும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷா மிஸ் கிளாஸ்லேயும் லேட்டாக தான் வந்திருக்கேன். உன்னை என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இங்கே வா பக்கத்தில். இனிமேல் லேட்டாக வந்த இது உனக்கு ஞாபகம் இருக்கணும். இனிமேல் நீ லேட்டாக மட்டும் வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இன்னைக்கு சாதாரண அடியோடு விடுறேன். உன் இடத்துல போய் உட்காருப்போ. ஐயோ, என் காதை பிச்சு கையோட எடுத்துருவாங்க போலயே. என்ன இப்படி அடி அடிக்கிறாங்க? ஆயிஷா மிஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, திட்டம் மட்டும் தான் செய்வாங்க. நந்தினி மிஸ் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே, நாளைக்கு இது சீக்கிரமா வந்தவரும் அடம் பிடிக்கலாம் கூடாது. ரவி, இதுக்குதான் சொன்னேன் சீக்கிரம் வா. நீ இப்போ உனக்கு இந்த அடி தேவையா? பேசாம இருல ஷாலினி, நானே காதுல எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி டென்ஷன்ல இருக்கேன். உங்களை அப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டீங்க. அதனால நான் வந்து கிளாஸ் லீடர் போடலான்னு இருக்கேன், சரியா? அப்புறம் நீலாம் சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது. கிளாஸ் லீடருக்கு நிறைய சண்டை வரும். அதனால் வந்து நான் கிளாஸ் லீடர் எப்படி சூஸ் பண்ண போகிறேன்னா, நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க உங்கள் கிளாஸ் லீடரை, சரியா? உங்களுக்கு தெரியும்ல யார் லீடராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்ச லீடரை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவேன். அதுக்கு வந்து நாளைக்கு நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து கிளாஸ் லீடரை யார் யார் இருக்க நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? அதை வச்சு நான் கிளாஸ் லீடரை வந்து எலெக்ஷன் மாதிரி நடத்தலாம், ஓகேவா? சரி, நான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கா? அப்படியே மறந்தாச்சு வச்சாச்சுன்னெலாம் சொல்லாதீங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, டெஸ்ட்டு கம்பல்சரி எழுதி தான் ஆகணும், சரியா? எல்லாமே டெஸ்ட் பேப்பர் எடுங்க. டெஸ்ட்டுக்கு எல்லாமே தள்ளி உட்காருங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். டெஸ்டா? நான் வேற ரிவிஷன் பண்ணலையே.